அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. தேவனின் பிரசன்னத்தை உணராதவர்கள் அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க மாட்டார்கள். மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அறியும்படி உணர தேவையில்லை. எனக்கு அவர்கள் உண்மையாக இருக்க நான் போதுமான அளவுக்கு வசனங்களை வேதத்திலிருந்து படித்து விட்டேன். எபிரேயர் 13:5 நாம் பார்க்கும்படி விரும்புகிறேன். விரிவாக்க வேதாகமத்தில் இது ஒருவித அமைதி, சாதாரண வசனம். விரிவாக்கத்தில் இது நீளமானது. ஆனால் இதை பார்ப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து பேராசை, காமம், பூமியில் உள்ள உடைமைகளுக்கு ஏங்குதல் உள்பட உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். சூழ்நிலைகளால் உங்களிடம் உள்ளவைகளில் அவர் தேவன் சொல்கின்றார், இது மிகவும் நல்லது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த வழியிலும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நான் கைவிடுவதில்லை, நான் செய்வேன், நான் செய்வேன். மதிப்பாய் கேட்கும்படி தேவன் ஒரு தரம் என்னிடம் சொன்னார். இரண்டாம் தரமும் சொன்னால் நான் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நான் கைவிடுவதும் இல்லை, நான் செய்வேன். எந்த அளவிலும் உதவியற்றவர்களாக விடேன். கீழே விழும்படி என் கையிலிருந்து உன் பிடியிலிருந்து விடுவித்து மறந்திட மாட்டேன். உறுதியாக இல்லை. ஆச்சரியக்குறி, ஆச்சரியக்குறி. இப்போதே உன் வாழ்வில் தேவைகள் எது இருந்தாலும் தேவன் உங்களை விட்டு விடப் போவதில்லை. ஏதாவது வழி அவசியமா? அது பொருளாதார சூழ்நிலையானாலும் அவர் உங்களை விட்டுவிட மாட்டார். உங்கள் உறவின் முறை என்றாலும் உங்களை விட்டுவிட மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்கிறார் தேவன். எல்லா வேளையிலும் உங்களோடு இருக்கிறார். நம்மை மயக்கும் ஒரு பாடல். சில நேரங்களில் தொலைவில் உள்ள நிலவு போல உணர்கிறாய், சில வேளைகளில் என் தோள் நெருங்கினவர் போல உணர்கிறாய். ஆனால் நற்செய்தி, உண்மையில் எப்போதும் நிலவு தொலைவில் உள்ளது போல நீ உணர்ந்தாலும் அது உன் தோளுக்கு மிக அருகிலேயே உள்ளது. ஏனென்றால் அவர் நமக்குள் வாழ்கிறார். நமக்குள். நீங்கள் அவரின் இல்லம். அது எதுவும் கிடைக்க அருகில் உள்ளது போன்று. தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம். நான் எதுவும் உணரவில்லை ஆண்டவரே என சோதனையில் சொன்னாலும், ஆனால் நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருப்பதை நான் அறிவேன் என்று சொல்லுங்கள். சிலர் தன்னிடமுள்ள வரங்கள் மற்றும் திறமைகளை உணர்வதில்லை. தங்களை உபயோகமற்ற மதிப்பில்லாமல் உணர்கிறார்கள். வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லை என்கிறார்கள். நிறைய பாதுகாப்பின்மை வேரூன்றி இருக்கிறது. எப்படியும் அல்லது மற்றொருவர் கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று உணராமல் ஏதோ வாழ்வில் உயர்வு நடக்கிறது. நாம் உடன் பிறந்தவர்களையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஞானி போல் இல்லை, ஏன் ஜிடி போல் இல்லை, இதை போல் இல்லை, அதை போல் இல்லை, ஏன் இதை கற்றுக்கொள்ள மிக கஷ்டமாக இருக்கிறது, ஏன் அநேக தவறுகளை செய்கிறோம், ஏன் எப்போதும் எதையாவது இழக்கிறோம், ஏன் சரியானதை செய்ய முடிவதில்லை. நாம் இந்த செய்திகளை கேட்டாலும் சாத்தான் நாம் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று உணர வைப்பான். ஒருவன் தங்களை யார் என்று தாராளமாக உணராமல் இருப்பதே மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஆனால் எப்போதும் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுவதும் அவர்களோடு போட்டியிட்டு முயற்சிப்பதுமாக உணர்கிறீர்கள். மாறாக தனிப்பட்டு பிரத்யேகமாக இருக்க விரும்புகிறேன். அநேக வருடங்கள் நான் என் வாழ்வில் அப்படி இருந்ததில்லை. ஏனென்றால் எங்கேயுமே காணாத விஷயங்கள் அதிக மதிப்புள்ள பிரத்யேகமானவைகள். நம் எல்லோருக்குள்ளும் சொந்தமாக சிறு தனித்துவங்கள் உண்டு. பிசாசு நீ மோசமானவன் என்பான், ஆனால் நீ உண்மையில் தனிப்பட்டவன். தேவன் தன் சொந்த நோக்கத்தோடு உன் தாயின் கருவில் உருவாக்கினார். நீங்கள் தவறானவர்கள் அல்ல, நீங்கள் பிரயோஜனமற்றவர் அல்ல, விபத்தால் வந்தவர் அல்ல. உன் வாழ்வில் தேவன் ஒரு நல்ல நோக்கத்தை வைத்துள்ளார். மற்றவரோடு நீங்கள் போட்டியிடவோ உங்களை ஒப்பிடவோ அவசியம் இல்லை. அநேகர் என் வேடிக்கை கதைகளை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். அது நம் பக்கத்து வீட்டுக்காரி போல கலைகளும் தொழில்நுட்பங்களும் கஷ்டப்பட்டு செய்ய முடியாவிட்டாலும் நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். நான் தேவின் சட்டைக்கு ஒரு பொத்தான் கூட தைத்ததில்லை. இப்போதே பொத்தான் தைக்க வேண்டுமானால் யாரையும் தேட முடியாது. நான் அதை செய்ய முயற்சிப்பதை விட அவரை செய்ய கேட்பதே அதிகமாக இருக்கும். ஆனால் அது சரி.
டார்லிங் செக் ஒரு தரம் என்னிடம், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சமைக்க விரும்புறது இல்லையா என்றார். நான் இல்லை என்றேன். அவள் விரும்புவாள், அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு சமையல் செய்யவும் சமையலறை முழுவதும் சுத்தம் செய்யவும் பிடிக்கும். மேலும் வார விடுமுறைகளில் வீட்டில் 20 பேர் இருக்கவே விரும்புவாள். ஆனால் நானோ ஹோட்டலில் தங்கி விடுவேன். உங்களுக்கே தெரியும், அமைதியாய் நேர்த்தியாய் வெளியேறவே விரும்புவேன். சமையல் செய்ய எனக்கு பிடிக்காது. பசியோடு கூட நான் நின்று கொள்வேன். ஆனால் எனக்கு சமைக்க பிடிக்காது. ஏன் தெரியுமா? மற்ற எந்த கஷ்டத்தோடும் ஒத்து போய் விடுவேன். என்னால் பேச முடியும். கீழே ஒன்று கிடைக்கிறது. ஆமென். அது நல்ல செய்தி இல்லையா? அதில் தவறு ஏதும் நடந்துவிடும்படி நினைக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்களைப் போல நீங்கள் இல்லை. ஆமென், 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 ஆமென். உணராதபடி நான் உணர்கிறேன். எதையும் உண்மையில் என்னால் செய்ய முடியாது. அது முட்டாள்தனமானது. ஏனென்றால் ரோமர் 12 சொல்கிறது, அவனவனுக்கு அவன் விசுவாசத்தின்படியே செய்யப்படும். கிறிஸ்துவத்தின் சரீரம் மூலம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளித்த வரம் மற்றும் திறமையை ஒவ்வொருவரும் தேவனிடமிருந்து பெற்றதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு தனிநபரும் மதிப்புள்ள காரியங்களை செய்ய முடியும். சில வேளைகளில் நாம் அடையாளம் காண முடியாத காரணம் நம் கண்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒப்பிடத் தொடங்குவதனாலும், என்னால் என்ன முடியும், அது முக்கியம் இல்லை என்று நினைப்பதும் தான். என்ன எல்லோரும் செய்கிறார்கள், அது முக்கியம். மற்றவர்கள் போலவே உங்கள் வேலையும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆவியின் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்ட யாவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார், விலை மதிப்புள்ளதாய். உங்கள் வரங்களை எண்ண வேண்டும். அதை இழக்கவோ லேசாக எண்ணவோ கூடாது. ஏனென்றால் அது மற்றவர்கள் செய்யக்கூடியவை அல்ல. சிலர் நிராகரிக்க எண்ணுவார்கள். உண்மையை யாரும் நிராகரிக்க முடியாது. என் வாழ்வில் எனக்கு நிராகரிப்பின் வேறு இருந்தது. நிராகரிப்பின் உணர்வில் நான் கஷ்டப்பட்டேன். அது என்னை ஜனங்கள் வெறுக்கும் போது உணர்ந்தேன். ஒன்று தெரியுமா? அவர்கள் உன்னை பார்க்க மறுக்கும்போது அதை நீ உணர்வாய். உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லையானால் அவர்கள் உன் அறையில் வந்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அது பிசாசானவன் உணர்வுகளில் விளையாடுவதுதான் காரணம். அபிஷேகிக்கப்பட்டதாக சிலர் உணர்வதில்லை. தேவனை அபிஷேகத்தின் பரபரப்பை உணர முயற்சிக்கும் போது அநேக வருடங்கள் ஞாபகம் இருக்கிறது. அபிஷேகத்தை நான் உணரவில்லையானால் பிரசங்கிக்கப் போகவே பயப்படுவேன். இவைகளுக்கு மேல் நான் இருப்பதால் சந்தோஷம். உங்களால் உணர முடியாத அடிப்படையான எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்வில் அவ்வுணர்வுகளுக்கு நான் உதவ விரும்புகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்டு பதிலளிப்பார். நீங்கள் எப்படியும் உணர வேண்டாம், தேவன் கேட்டு பதிலளிப்பார். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது பிசாசு சொல்வான், இது ஒன்றும் நல்லதை செய்யாது. அப்போது நாம் என்ன படித்தோம் என்பதும் நினைவிருக்காது. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், வாயை மூடு, தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் கீழ்ப்படியும் போது என் தேவையில் அவர் உதவுவார் என்று. இப்போதோ எனக்கு விருப்பமான பாடத்தில் நேரத்தை செலவிட நேர்ந்தால் சிலர் எல்லாவற்றையும் தவறாகவே உணர்வார்கள், சரியானதை உணர மாட்டார்கள். நாம் தவறாக மறந்துவிட்டது போல தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் தருணம் மிக அருமையானது என்று நினைக்கிறேன். முதலாவது, அவர் நீதியை தருகிறார். நீதியை பெற்றுக்கொள்வதின் அர்த்தம் என்ன? அது தேவனோடு சரியாக நிற்கிறோம் எனப்படும். நாம் செய்கிறதை பொறுத்த அல்ல, ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். என்னிடம் என்ன தவறு இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? என் வாழ்நாள் முழுவதும் என் தலையில் இதுதான் பதிவு செய்தது போல உடைகிறது. தவறு என்ன இருக்கிறது? அவரது ரத்தம் சிந்துதலினால் கடைசியில் எனக்கு கற்றுத்தந்ததன் மூலம் நான் நன்றியுடையவளாக இருக்க நீதியாயிருந்தேன். நாம் செய்யும் எல்லா சரியான காரணங்களால் நம் நீதி விளங்காது. இது தேவனுடைய ஈவு. அவரோடு நீதியாய் இணைக்கிறார். நாமே இதை அறிந்து கொள்வோம். தேவனோடு நீதியாய் உள்ளோம் என்று பின் சரியானதையே செய்ய தொடங்குவோம். தேவனை குறித்த மென்மையான விஷயம், செய்வதற்கான சக்தியை கொடுக்காமல் எதையும் ஆணையிட மாட்டார். உங்களை அவர் அன்பு செலுத்தாமல்
உங்களை நேசியுங்கள் என்று சொல்ல மாட்டார். ஆகையால் அவரே முதலில் நேசிக்கின்றார். அவர் முதலில் மன்னிக்காமல் உங்களை மன்னிக்க சொல்லவே மாட்டார். ஏனென்றால் நம்மிடம் மன்னிக்க எதுவும் இல்லை. அவர் நம்மீது முதலில் இரக்கமாகிறாமல் நாம் இரக்கமாக இருக்க சொல்ல மாட்டார். ஏனென்றால் இரக்கம் செய்ய நம்மிடம் எதுவும் இல்லை. நம்மிடம் அவர் முதலில் உண்மையாக இராமல் நம்மை உண்மையாக இருக்க சொல்ல மாட்டார். அவர் எப்போதும் நமக்கு வாழ வழி காட்டுகிறார். அவர் வாழ வழி காட்டாமல் எதுவும் அப்படியே சொல்வதில்லை. நமக்கு தேவையானவைகளை தருகிறார். நம்மிடம் செய்ய கேட்டுக்கொண்டதை அவர் சித்தப்படி செய்ய வைக்கிறார். தேவன் சரியானதை செய்யாமல் சரியானதை செய்ய சொல்ல மாட்டார். ஆக ஆவியின்படி தேவனோடு சரியாய் இருக்கிறீர்கள். தேவ பிள்ளையாக உங்களுக்குள் நீதி இருக்கும். உங்கள் தலைகளை உயர்த்தி தோள்பட்டை திருப்பி கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதை அறிவேன் என்று சொல்லுங்கள். நான் அவருக்குள் சரியாக்கப்பட்டேன். நான் மாற்றப்பட்டு வளர்வதை அறிவேன். நான் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து தேவைப்படும் இடத்தில் இல்லாதிருப்பதற்காக தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த உணர்வுகள் உங்கள் வாழ்வை ஆளுகை செய்யாதிருப்பதாக. நான் என்ன குறித்தே மோசமாக நினைச்சேன். ஏன் தெரியுமா? அது செய்ய கஷ்டம் இல்லை. யாராவது செய்ய முடியுமா? நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா நேரமும் மோசமாக எண்ணி உங்கள் விசுவாசத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் விசுவாசத்தால் நான் எண்ணுவதை குறித்து கவலை இல்லை. நான் யார் என்பதை அறிவேன் என்று சொல்ல துவங்குங்கள். நான் நினைப்பதோ நினைக்காததை குறித்தோ எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவின் மூலம் எனக்காக வேதம் சொல்வதை நான் அறிவேன். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். என்னால் நல்லா நிற்க முடியும்னு உணர்றேன். இப்போது சொல்லுங்கள், ஆமாம், எந்த ஒரு எதிர்காலமும் இருக்குன்னு நான் உணரல. ஏன் உங்கள் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கிறது? அதை சூரிய கண்ணாடியில் பார்க்கலாம். என் தேவனே, என் எதிர்காலம் குறித்து சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று தெரியாது. வாவ், என்னால் காத்திருக்க முடியும். சில சந்தோஷமான விஷயம் நாளை நடக்கக்கூடும். நற்செய்தி, அவர் வழியில் உள்ளேன். சங்கீதம் 27 தாவீது சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சொல்லுங்கள், நன்றி ஜாய்ஸ். இப்படி எழுப்பும் உணர்வை ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்கிறாயா? இல்லை. நடைமுறை மெய்யாக இங்கு வர 2 மணி நேரத்திற்கு முன் எதையும் நான் உணரவில்லை. நீ என்ன சொன்னாலும் வருகிறதற்கு எண்ணம் இல்லை என்றேன். இல்லை இல்லை, அப்படி நான் இல்லை. குக்கி சாப்பிட்டு 2 ஜோடி ஷூ வாங்க எண்ணினேன். ஆனால் நான் நினைப்பதை செய்வதில்லை. மேலும் ஒரு முறை படித்தேன், மற்றும் ஒரு முறையும் ஜெபித்தேன். அறிந்த சரியானதை செய்ய அடியெடுத்த நிமிஷத்தில் நானே இங்கு வந்தேன். ரட்சிப்பின் கொக்கிகள் நம்மிடம் உள்ளது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷன் அல்லது மனுஷிக்குள் வரும்போது அவர்கள் வேறு மனுஷர்களால் திருப்பப்படுகிறார்கள். ஆமென். எதிர்காலம் இல்லையா? எரேமியா 29:11 பார்ப்போம். இதனை விவாதிக்க முடிந்தால் செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிவு நன்மையாயிருக்கும். உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும்படி நம்பிக்கை கொடுக்கிறேன் என்கிறார். நான் ஒன்றை சொல்கிறேன், இது இன்னும் முடியவில்லை, முடிவதும் இல்லை. பிசாசு உங்களிடம் இதுவரை தோல்வியே கண்டுள்ளாய், இனியும் எந்த நல்லது நடக்கப் போவதில்லை என்கிற போது சத்தமாக வாயை திறந்து எரேமியா 29:11 படியுங்கள். உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவை நான் அறிவேன். தேவன் நல்ல திட்டங்களை வைத்துள்ளார். எல்லா காரியங்களும் என் நன்மைக்காகவே நடக்கும். இங்கு சரீர பிரகாரமான கிறிஸ்தவர்களின் அடையாளங்களை குறித்து பேசுவோம். ஏனென்றால் இந்த சரீர பிரகாரமான கிறிஸ்தவர்கள் இவ்வித நினைவுகளோடு சுற்றுகிறார்கள். அவர் தன் சொந்த சந்தைகளோடு திரிகிறார்கள்.
கெட்ட சிந்தனையோடு எழுந்தால் அந்த சிந்தனையிலேயே நடப்பார்கள். ஏதோ பிடிக்காத ஒன்று நடந்தால் ஒன்றுமில்லாமல் கீழே இறங்கி விடுவார்கள். அவர் விரும்பியது கிடைக்காவிட்டால் அதற்கு சுலபமாக மன்னிப்பு கேட்டு சென்று விடுவார்கள். 1 கொரிந்தியர் 2 கடந்த இரவு 3 விதமான மக்களை பார்த்தோம். சாதாரணமானவர்கள், ஆவிக்குரியவர்கள், சரீர பிரகாரமானவர்கள். 1 கொரிந்தியர் 3 சாதாரணமானவர்கள், இவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள், சுவிசேஷத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, எதை குறித்தும் கவலை இல்லாதவர்கள், ஆவியில் எதையும் தொடர்புபடுத்த முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரியவன் இயற்கையிலேயே தேவ வார்த்தை அறிந்து அதை விசுவாசிக்கிறவன், முதிர்ச்சி பெற்றவன், அவனை சுற்றியுள்ள உணர்வுகளையோ சொந்த சிந்தனையோ சித்தத்தையோ பார்க்காதவன். அவர்கள் தன் சுயத்தை மாய்த்து தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகம் காணப்படுவதில்லை. வருத்தத்தோடு சொல்கிறேன், அற்புதமான பெண்களும் ஆண்களும் ஆண்டவருக்காக இருக்கிறார்கள். சந்தோஷமாய் சொல்கிறேன், ஆனால் பேர் கிறிஸ்தவர்களை அதிகம் நான் சந்திப்பதில்லை. பேர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் ரட்சிக்கப்படாத மற்றவர்களுடன் எந்த வித்தியாசமும் இல்லாதிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அநேக வருடங்கள் நான் அப்படி இருந்தேன். ஆலயத்திற்கு சென்றும் மோசமான மனநிலையே இருந்தது. ஆலயத்திற்கு போய் அரட்டை அடித்தேன். அப்படிப்பட்டவர்களோடு தான் நானும் ஆலயத்திற்கு போவேன். எல்லா நேரமும் கிட்டத்தட்ட யாரையாவது பைத்தியமாக்கி விடுவேன். ஆலயத்திற்கு போய் என் வழி செல்லாமல் எல்லா நேரமும் பைத்தியமாகி விடுவேன். குருடாட்ட வழி கிறிஸ்தவர்களின் பின் சென்று எதையாவது செய்யும்போது நாம் திட்டத்தை கொண்டு வரத் தொடங்கி உண்மையில் நான் நம்புகிறேன் என்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்போது ஜனங்கள் வளராததன் காரணம் ஏனென்றால் வளர துன்பப்படுகிறார்கள். உங்களுக்கு இல்லை என்றும் ஆம் என்று தேவனுக்கும் சொல்ல வலிக்கும். ஆனால் எல்லா நேரமும் உங்கள் சரீரத்திற்கு உணவளிக்கிறீர்கள், அது பலப்படும். எல்லா நேரமும் சாப்பிடாமல் கொஞ்சம் பலவீனப்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். நான் முதலில் அறிந்து கொள்ள தொடங்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஞாபகம் இருக்கிறது. அவற்றில் சில ஒற்றுமை இருந்தது. இப்போது அந்த வார்த்தை ஞாபகம் இல்லை. ஒரு தாழ்மையான மனைவிக்கு ஓ நான் கூட ஆழமாக போக வேண்டியிருந்தது அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க. அந்த புரட்சி வார்த்தையை மட்டும் என்னால் யோசிக்க முடிந்தது. அதன் பிறகுதான் அப்படி இல்லை என்று அறிந்தேன். நான் உண்மையை சொல்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன், நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்றே இருந்தேன். புரட்சியாக இருப்பதை அறிந்தேன். தன் சொந்த புருஷனுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள மனைவி இருக்க வேண்டும் என்று முதலில் படித்தது ஞாபகம் இருக்கிறது. நான் நினைத்தேன், நான் மோசமான சராசரி மனிதனை சொல்லவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் தள்ளப்பட்டேன். மக்கள் என்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் சூழ்ச்சியாக கட்டுப்படுத்தப்பட்டேன். இங்கிருந்து வெளியே நான் போனால் திரும்ப எதையும் என்னை யாரும் செய்ய சொல்ல முடியாது. எனக்குள் இதை நிச்சயித்துக் கொண்டேன். நான் எனக்குள் சபதம் ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அதை சொல்கிறேன், உனக்குள் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டால் அதை உடைப்பது கடினம். தன் சொந்த வாழ்வில் பிரச்சனைகளோடு அநேகர் இப்போது இருக்கிறீர்கள். ஏனென்றால் அநேக வருடங்களாக இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். அதற்காக மனம் வருந்தி இப்போது தேவனிடம் அதனை உடைக்க வல்லமையை கேட்டு அவர் விரும்பியபடி நீங்கள் இருக்க வேண்டும். நான் சரி என்று நினைக்கும் போது என் வாயை மூடிக்கொண்டிருப்பது கஷ்டமானது. வேறு யாரோ அவர்கள் தங்களின் கருத்து சரி என்று மதித்து நம்பு என கவனிக்க சொல்லி உண்மையில் நான் தவறு என்றதும் எனக்கு கஷ்டமாயிருந்தது. என்னை வேறு யாரும் எதையும் செய்ய சொல்வது கடினமாக இருந்தது. தேவனுக்காக உண்மையில் செய்ய விரும்பும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் செய்ய விரும்பினேன். ஏனென்றால் நான் அவரை நேசிக்கிறேன். நான் செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அது சரி என்று அறிவேன். அதை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனோடு ஒத்து போகாமலும் இருக்கலாம். நீங்கள் தேவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆமென். வீட்டில் நமக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆண்கள் பெண்களை ஒரு மேலாண்மையில் ஆட்சி செய்வதில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஆதாமின் பாதடியில் இருந்து வரவில்லை. அவர்கள் ஏவாள் அவனிடமிருந்து வந்தாள். ஆண்கள் பெண்களுக்கு மேலாக நடக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும் பங்காளர்கள். நம்ம எல்லோருக்கும் பங்கிருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும். ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது இருவரும் ஒத்த தீர்மானம் எடுக்க நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் வீட்டின் தலைவர் முடிவை எடுக்க வேண்டும்.
இங்கே ஒரு பெண் என்னோடு ஒத்து போகிறாள், பரவாயில்லையே. உட்கார நாற்காலி இருந்தால் உட்காரலாம். இந்த பிரச்சனை தீர சிறிது நேரம் ஆகலாம். இன்றைய சமுதாயத்தில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, யாரும் எதையும் இதை செய் என்று சொல்வதை விரும்புவது இல்லை. இந்த பகுதி மூடியாயிற்று. வேறு எங்காவது உட்காருங்கள் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்களாலேயே பின்பற்ற முடியாதை பார்க்கிறோம். இதை செய்ய நீ என்கிட்ட சொல்ல முயற்சிக்காத. ஆனால் அவர்கள் ஜெப நிலையில் இருக்க விரும்பினால் அற்புதம் நடக்கும். இவைகளில் நான் சோர்ந்து விட்டேன். ஆனால் நான் அதிகமாக ஜெபித்து ஒவ்வொரு சிறிய அமர்வு ஆன கலகக்கரமான சலனங்கள் கடந்து விட்டேன். ஆரம்ப நாட்களில் ரொம்ப கஷ்டமாயிருந்தது. இப்போது வலி மற்றும் ஆத்திரத்தில் கொச்சை வழக்கில் மிக நேர்த்தியாய் என் சதை மூலம் எழுச்சி உண்டானது ஞாபகம் இருக்கிறது. கடைசியில் நான் சிரித்து சொல்ல முடியும், ஆம் தேனே. ஆனால் பெரிய போலியாக இருந்தது. குறைந்தது நான் தான் சொல்லி இருப்பேன். பிறகு நான் இறுதியாக உண்மையில் கிடைக்காத வழியிலும் நான் பெற்றுக்கொண்டேன். அல்லது ஹே, நீ தீர்மானமிடு, அது தவறானால் அது உனக்கும் தேவனுக்கும் தான் என்று நினைத்தேன். ஜனங்கள் வளராததற்கு காரணம் எபிரேயர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நீதியின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், எபிரேயர் 5 வசனம் 12 பார்ப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர். ஆக இந்த பேர் கிறிஸ்தவர்களுக்கு வேத பாடங்களின்படி பார்த்து வளருங்கள் என்றார். உங்கள் வேதத்தில் எல்லாம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. பார்க்க வண்ண புத்தகம் போல் இருக்கிறது. உங்கள் எதிரிகளை மன்னிக்க மற்றொரு வேத பாடத்திற்கு போக அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது நீங்கள்தான். கேட்பதால் வலி வராது, செய்வதால் தான் வலி வரும். கேட்பதால் வளர்ச்சி வராது, செய்வதனால் தான் வளர்ச்சி வரும். கிறிஸ்துவின் சரீரமாய் ஒவ்வொருவரும் இருக்க மற்றவர்கள் எவ்வளவு வல்லமை பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் ஆராய்வதில் இருக்கக்கூடாது. என்னை கவனிக்கிறீர்களா? பின்னால் வருவதைப் போல இதை எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்வதனால் என்ன நடக்கும்? நான் தவறு செய்யவில்லை, யாருக்கும் எதிராக எந்த தவறும் செய்யவில்லை. என் எதிரிகளை நான் மன்னித்து விட்டேன். தேவன் என் நீதிபரர். ஆகவே தேவ கிருபையினால் அவரது அன்பில் வளர்கிறேன். என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது நீண்டதல்ல. இயேசு வரும்போது நம்மிடம் பெற்றுக்கொள்வார். நம்மிடம் அதிக வல்லமை இருக்கிறது. உலகம் நம்மை கேலி செய்ய முடியாது. எல்லா பிரிவுகளும், அனைத்து சச்சரவுகளும், எல்லா முட்டாள்தனங்களும், சரீர பிரகாரமான உணர்ச்சிகள், உணர்வுகள், மற்றவர் குறித்து என்ன உணர்கிறாய் என்பது தேவையில்லை. அவர்களோடு அன்பிலே நடக்க தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு ஒரு உணர்வல்ல, அது தானாய் நடப்பது. அவர் பின் சொல்லிக்கொண்டே இருப்பார். வசனம் 13, இன்னும் ஒவ்வொருவரும் பாலை உண்ணும்படி இருக்கிறீர்கள். பால் என்பது என்ன என்று தெரியுமா? இனிப்பான செய்திகள். எல்லோரும் ஆலயம் போய் பொழுதுபோக்கி இனிப்பாக இருக்க விரும்புகிறார்கள். இப்போது தெரிகிறதா ஏன் கிறிஸ்தவ இறைச்சி உண்ண முடியவில்லை? நீதி நமக்கு விளங்காததால் தான். ஏனென்றால் இன்னும் யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை நடத்தையை காரணம் சொல்ல முடியாது. அவர்களை நடத்தையில் யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இப்போது இங்கு நான் சொல்கிறேன், நீங்களும் மற்றவர்களும் 2 பேர் செய்வதும் முற்றிலும் வித்தியாசமான காரியங்கள். கிறிஸ்துவுக்குள் இருப்பது யார் என்று அறிந்தால் பின் நீங்கள் செய்யும் எந்த காரியத்தையும் எதிர்கொள்ள பிரச்சனை இருக்காது. நடைமுறையில் உங்களை சரி செய்பவர்களை நேசிப்பீர்கள். தேவ வார்த்தையை சத்தியமாய் பிரசங்கிப்பவரை நேசிப்பீர்கள். ஏனென்றால் நாம் வளர நமக்கு மாற்றம் மிக அவசியமாக இருக்கின்றது. நான் சொல்கிறேன் என்று சொல்பவரை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லோரும் பொய் சொல்வதையே கேட்பதால் கஷ்டம் அதிகம் அனுபவிக்கிறேன். இனிப்பு நல்லது, நம் எல்லோருக்குமே பிடிக்கும். ஆனால் அப்படி வாழ முடியாது. இனிப்பின் அர்த்தம் என்னவென்றால் பிரசங்கங்கள் நல்லது என்று உணர வைப்பது. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சந்தோஷமாய் சொல்கிறேன்.
ஆனால் நேர்மையாக ராஜ்யத்தில் 20 வருடங்கள் தான் என்றிருந்தால் ஒருவர் அதற்கு முன்பே இருக்கிறார் என்று அறிய வேண்டும். ஏற்கனவே 10 வருடங்கள் இருந்திருந்தால் முட்டாளாய் வாழ்வது மேலானது என்று அறிய வேண்டும். யாரும் பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. இதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கீழே போடு. முட்டாளாய் நான் இல்லை. கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் சினிங்கி அல்ல. பிசாசுக்கு கதவை நான் திறக்க மாட்டேன். இன்றைய போதனை உண்மையிலேயே நம்மை குறித்தும் நம் உணர்வுகளை எதிர்கொள்வது குறித்தும் தேவ வார்த்தையும் அவரது வாக்குத்தத்தங்களும் ஞாபகப்படுத்தியது. அவர் உங்களை நேசிக்கிறார் என்று தேவ வார்த்தை சொல்கிறது. அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. 1 யோவான் 4:16 சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.